பிக் பாஸ் சீசன் 8லேருந்து அன்ஷிதா அவர்கள் 80 நாட்கள் இருந்துட்டு அதற்கப்புறமாக வெளியேறிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கிற நிலையில் அவங்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. பிக் பாஸில் ஃபேக் கண்டென்ட் தான் சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லி வருவாங்க. ஆனால் அன்ஷிதா அவர்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா நிச்சயமாக இல்லை, அவங்க அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. சரியாக உணவு கிடைக்கல, இவங்க அந்தளவுக்கு ஜப்பியாக போனாங்க. ஆனால் வெளியில் வரும்போது ரொம்பவே ஆள் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் வந்திருக்கிறாங்க. இதை வைத்தே அங்கே விளையாடக்கூடிய அந்த விதம் எவ்வளவு கடினமாக இருக்கும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரியான தூக்கம் நேரத்துக்கு இருக்காது, இரவா பகலான்னு கூட தெரியாது, லைட் ஆஃப் பண்ணால் தூங்கணும், பாட்டு போட்டால் எழுந்திருக்கணும். இதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அன்ஷிதா அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மருத்துவர்கள் நல்ல ஹெல்தியான சாப்பாடும் நல்ல தூக்கமும் இருக்கணும், இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் இவங்களுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும் பொழுது நிச்சயமாக என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பதறி போய் பார்க்க தான் செய்வாங்க. இப்போ அப்படிதான் அன்ஷிதா அவர்கள் மருத்துவமனைக்கு போய் செக்அப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ மருத்துவர்கள் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்காங்க. மறுபடியும் வந்து இவங்க பழைய நிலைக்கு வந்துடுவாங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால தான் இப்படி ஒரு செக்கப்புக்கு போக வேண்டியதாயிடுச்சு, இப்போ எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அன்ஷிதா. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து வெங்கட் பிரபு அவர்கள் படம் இயக்கிறதா இருந்துச்சான். ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் வந்து கோட் படத்தில் பிஸி ஆகிட்டார். அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் படத்தில் பிஸி ஆகிட்டார். இதை அடுத்து இவரை நம்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாராம் வெங்கட் பிரபு. ஏன்னா இவர் அடுத்து புறநானூறு அப்படின்ற படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன். ஆக மொத்தத்தில் இப்போ தன்னுடைய கதையை பாலிவுட்டில் போய் சொல்லியிருக்கிறாரு. அங்கே கதை ஓகே ஆகிடுச்சா, சீக்கிரமே படப்பிடிப்பு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் சிவகார்த்திகேயன் அவங்களோட இணைந்து எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒருவேளை 30வது படத்தில் சிவகார்த்திகேயனுடைய 30வது படத்தில் இணைவாங்களோ, 25வது படத்தில் தான் இணைய முடியல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.